நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துட்டீங்க ஒவ்வொன்று எடுத்து போட்டு என்னடா கிஃப்ட் கொடுக்குற மாதிரியே கொடுக்குறீங்க. நமக்கு எப்போ கஸ்டமர் தான் முக்கியம். கஸ்டமர் தான் முக்கியம். சூப்பர்ண்ணா சூப்பர். பம்பர் லாட்ரி மாதிரி தான் இந்த தொழில் வந்து. ஆண் குட்டி வந்து பார்த்தீங்கன்னா மொச்சை அடிக்கும், மல் வாசடிக்கும். மக்கள் விருப்பம் நம்ம விருப்பம். நான் கடை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து 80 ரூபா, அரை கிலோ வாங்கினாலே 40 ரூபா தான் வரும். ஆமாம், அதை வாங்கி ஜாலியாக இருக்கிறாங்க. பஸ் பிரியே விட்டுட்டாங்க. ஆமாம், கடினமான தொழில் தான். பார்த்து கவனமாக தான். அதெல்லாம் கறிக்கடக்கான அந்த பாவம் முடியும், அதெல்லாம் பார்க்க முடியாது. அதெல்லாம் பார்க்க முடியாது. திடீர்னு 5 கிலோ மக்கள் மட்டன் வேண்டிட்டு வந்து தூக்கி போட்டு அறுக்க வேண்டியது. அதை பழகிருச்சு. ஆமாம், ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, இப்போ கஷ்டமாக இருக்குது. அப்போ எல்லாம் ரத்தம் குதிச்சா வயசான நீங்கள் இளமையாக தானே இருக்கீங்க. நல்லா இருக்கு. அதுதான் நெஞ்சங்க தொங்கிட்டு ஒட்டுக்காக 4 ஆடு. சிவன் 6 முதல்ல எழுப்புறாரு. அவங்களோட ராசி வச்சு ஒன்று இருப்போம். அடுத்த கறிக்காரங்க கேட்டால் 11 இருப்போங்க. ஒன்று தான் இருப்போம். இப்படியும் பிடிக்கலாம், இப்படியும் பிடிக்கல, இப்படியும் பிடிக்கல. அது ஸ்டைல் பண்ணக்கூடாது. ஸ்டைல் பண்ணக்கூடாது. நம்மளே ஸ்டைல் காட்டு. அப்பா அம்மாவை கும்பிட்டு ஆரம்பிக்கும். ஸ்டாலினுக்கு கலைஞர் பழக்கி விட்டு போன முடியுதுன்னா ஒரு ஆட்சி. ஸ்டாலினையே பிடிச்சிட்டீங்களே. அந்த மாதிரி நம்மளுக்கு அப்பா நமக்கு இதை கற்றுக் கொடுத்து போய் மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை கொடுக்க வேண்டியது. ஆனால் உங்களுக்கு தெரியும். ஆமாம், அவங்களுக்கு எல்லாம் வந்து சீக்ரெட் தெரியும். நம்ம ஒருத்தர் கொடுக்கறது வந்து அதை அடுத்து சொல்லிக்காரு. நம்ம மேட்டுப்பாளையம் அருகில் இருக்கக்கூடிய குமரன் குன்று பக்கத்தில் ஒரு கறிக்கடை ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த கறிக்கடையை நோக்கி வந்திருக்கோம். அவர்கிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். நம்ம பேர் பொன்னுச்சாமிங்க. நம்ம ஸ்டால் வந்து மட்டன் ஸ்டால் வந்து கிருப்பா மட்டன் ஸ்டால், சிக்கன் மட்டன். அன்னூர் டு மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு, விஐபி ரோடு, குமரன் குன்று கல்யாண சுப்பிரமணிய சுவாமி கோயில் அருகில் குமரன் குன்று. இங்கே தான் நீங்கள் கடை வச்சிருக்கீங்க. கடை வச்சுக்கிறேன். ஓகே, நீங்கள் எங்கெங்கே ஆடுகள் நீங்கள் வாங்கிட்டு வரீங்கண்ணா? கன்னிவாடி, முத்தூர், குன்னத்தூர், அதுவோ கிராமத்தில் வாங்க. லோக்கல் கிராமத்துலையும் வாங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு சந்தைகளுக்கு நீங்கள் போகும்போது அங்கே வந்து விலை நிர்ணயம் எப்படி பண்ணுவீங்க? அவங்க எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க? விலை நிர்ணயம் வந்து உங்களுக்கு வந்து ஆடு அதிகமாக வந்துச்சுன்னா 100 ரூபா கம்மியாக கிடைக்கும். 100 ரூபா எச்சாகு. கை நட்டம் வேணாலும் ஆக வேண்டியதான், லாபம் வந்தாலும் வர வேண்டியதான். இது வந்து லாட்ரி மாதிரி தான், பம்பர் லாட்ரி மாதிரி தான் இந்த தொழில் வந்து. இதில் நமக்கு எப்படி வேணாலும் அமையும், எப்படி வேணாலும் அமையலாம். ஓகே, நீங்கள் கறிக்கடை வந்து வாரத்தில் 2 நாள் தான் வச்சுருக்கீங்க? ஞாயிறு புதன் 2 நாள். 2 நாள். ஞாயிற்றுக்கிழமை எத்தனை குட்டிகள் அறுப்பீங்க? ஒரு 6 குட்டி இருப்போம். 6லேருந்து 7 இருக்கும். புதன்கிழமை ஒரு 2 இருக்கும். 2 இருப்பீங்க. இப்போ இந்த ஆடுகள் நீங்கள் வந்து அறுக்கிறீங்கன்னா அதனுடைய வயசு வந்து என்ன வயசு இருக்குங்க? வயசு ஒரு 9 மாதம், 10 மாதம், அல்லது 1 வருஷம். இதுக்குள்ள தான் இருக்கும். இளம் ஆடுகளை தான் நீங்கள். இளம் ஆடுகள். இதில் வெள்ளை ஆடில் வந்து கெடா குட்டியும் இருக்கும், பிறவை குட்டியும் இருக்கும். இதில் எந்த ஆடு வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க? நல்லா டேஸ்ட்டாக வேணும்னாக்கா பிறவை குட்டி தான் நல்லா இருக்கும். அதுதான் நல்லா இருக்கு. ஆண் குட்டி வந்து எடுத்தீங்கன்னா மொச்சை அடிக்கும், மல் வாசடிக்கும். ஆண்டி வந்து ஆண் தான் கேட்பாங்க. அதான் நம்ம அதனால அது மாதிரி எல்லாம் எது கிடைக்குதோ அறுத்து கொடுக்க வேண்டியதுதான். ஓகே, மக்கள் விருப்பம் நம்ம விருப்பம். இங்கே என்ன ரேட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? கிலோ 800 ரூபா. கிலோ 800 ரூபா. இதுக்கு முன்னாடி என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருந்தீங்க? இப்போ வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 700 ரூபா. நான் கடை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து 80 ரூபா. அதாவது நீங்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கறிக்கடை ஆரம்பிச்சேன் நீங்கள்? ஆமாம். ஆரம்பிக்கும் போது 21 வயதில் 80 ரூபா. 80 ரூபா. அதாவது ஒரு அரை கிலோ வாங்கினாலே 40 ரூபா தான் வரும். ஆமாம். இப்போ 30 ஆண்டுகள்னால அது வந்து 10 மடங்கு பெருகிருக்கு. 800 ரூபா வந்துருச்சுங்கிறீங்க. இன்னும் காலப்போக்கில் அது எத்தனை ரூபா வரைக்கும் வரும்னு நினைக்கிறீங்க? 1000 ரூபாய்க்கு வரலாங்க. அது சொல்ல முடியாது. மக்கள் வந்து அதிகமாக ஆடு மேய்க்கிறதில்ல, வெயிலுக்கு போகிறதில்ல. 100 நாள் வேலை, 100 நாள் வேலை பொங்க மரத்துக்கடி படுத்து தூங்குறதுக்கு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஸ்டாலின் வேறு மாதம் 1000 கொடுக்குறாருல, அதை வாங்கி ஜாலியாக இருக்கிறாங்க. பஸ் பிரியே விட்டுட்டாங்க. மக்கள் சோம்பேறித்தனம் பண்ணிட்டாங்க. அதனால வந்து சொல்ல முடியாது, நிரந்தரம் சொல்ல முடியாது. சரிண்ணா, இப்போ ஆடு மேய்க்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு தொழிலாக நீங்கள் கருதுறீங்களா? ஆமாம், கடினமான தொழில் தான். வெயிலில் போகணும். அடுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள மேய்ச்சிட்டு இருப்போம். பக்கத்து காட்டுக்காரர் வந்து விவசாயம் வந்து அங்கே பக்கத்தில் போக முடியாது. அதெல்லாம் பார்த்து கவனமாக தான் மேய்க்கணும். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் ஆடு வச்சுருக்கீங்களாண்ணா? நம்ம வீட்டில் வந்து வளப்பாடு ஒரு 4 வச்சுருக்கோம். 4 ஆடு வச்சுருக்கீங்க. நீங்கள் உங்கள் வளர்த்துற ஆடுனா நீங்கள் இந்த மாதிரி கறி கடைக்கு உங்களால் மனசு ஏற்றுக்காதே? அதெல்லாம் கறி கடைக்கான அந்த பாவம் முடியும், அதெல்லாம் பார்க்க முடியாது. அதெல்லாம் பார்க்க முடியாது. திடீர்னு 5 கிலோ மக்கள் மட்டன் வேண்டிட்டு வந்து தூக்கி போட்டு அறுக்க வேண்டியது. அதை பழகிருச்சு. ஆமாம். ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுங்கண்ணா இந்த தொழில் பண்ணும்போது? ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, இப்போ கஷ்டமாக இருக்குது. என்னாச்சுங்கண்ணா? ஆரம்பத்தில் தொழில் செய்யும்போது அப்போ வந்து விலைவாசி கம்மி,
இப்போ விலைவாசி அதிகம், அதனால கொஞ்சம் ஓகே. அப்போ இள ரத்தம் புதுச்சா, இப்போ வயசான இப்போ நீங்கள் இளமையாக தானே இருக்கீங்க, பெருசாக ஒன்றும் வயசெல்லாம் இருந்தாலும் முடியும். இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறவங்க வயசுக்கு உங்கள் வயசுக்கு 2 வயசுக்கு வித்தியாசம் இல்லையா, அந்த மாதிரி தாங்கிறீங்க. சரி சரி சரிங்க. ஆனால் இப்போ ஆட்டில் கறி வாங்குறவங்க வந்து இப்போ ஒன்றும் இல்லை, தொடக்கறி தான் தொங்க விட்டு இருக்கிறீங்க. வரவங்க வந்து எங்களுக்கு நெஞ்சு கறி கேட்டு வந்தால் நீங்கள் தொடக்கறி தொங்க விட்டு இருக்கிறீங்களா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஏதாவது கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க. அதுதான் நெஞ்சு அங்கே தொங்கிட்டு இருக்கு, அதையும் தனியாக வச்சிருக்கீங்க. அதை கேட்டாலும் நீங்கள் கொடுத்துருவீங்க. காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்கண்ணா? காலையில் வந்து 4:30 மணிக்கு ஆரம்பிப்போம். 4:30 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா கட்டிங் வந்து ஒரு 6 மணிக்கு பண்ணுறதுக்காக 6 மணிக்கே ஆரம்பிச்சிருவீங்க. 6 மணிக்கு. இப்போ ஒரு ஆடு முடிச்சு அதுக்கு அடுத்து தான் இன்னொரு ஆடு அறுப்பீங்களா? இல்லை, ஒட்டுக்காக 4 ஆடு அறுத்துருவோம். அப்படியே அறுத்துருவீங்க. அது எத்தனை நேரம் இருக்கும்? இப்போ ஒரு ஆடு அறுத்தீங்கன்னா அது 12 மணி நேரம் வச்சுட்டாங்க தாங்கும். நம்ம குப்புன்னு மூடாமல் காற்று ஓட்டமாக விட்டோம்னா 12 மணி நேரம் தான் அதனுடைய கறி வந்து அந்த 12 மணி நேரம் தாங்குங்கிறீங்க. இப்போ எத்தனை மணி நேரத்தில் விற்று முடியுங்க? உங்களுக்கு தோராயமாக ஒரு கணக்கு தெரியுமில்லங்க? கணக்கு அது மக்கள் மனசில் இருக்கிறது தான். சிவனை வந்து சிவன் 6 முதல்ல எழுப்புறாரு, அவங்களுடைய ராசி வச்சு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க. 6 ஆடு சொன்னீங்க. இப்போ 6 ஆடுனா ஒரு சில டைம்ல எல்லாம் 3 மணி வரைக்கும் கூட கடை இருக்குங்களா? நைட் 8 மணி வரைக்கும் கடை இருக்கு. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் தீர்த்துருவோங்க. ஆனால் எங்களுக்கு தெரியும், கணிப்பு தெரியும், அந்த கணிப்பு வச்சு அறுத்துக்கும். இப்போ சில டைம் வந்து மக்கள் வந்து அந்த ஒரு புரட்டாசி மாதங்கள், சில மாதங்கள்லாம் மக்கள் வந்து சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீங்கள் குறைவாக தான் ஆடு இருப்பீங்களா? 1 இருக்கும், அவ்வளோதான். அது தெரியும் உங்களுக்கு. அந்த மாதங்களில் உங்களை தொழில் வந்து அடுத்த கறிக்காரங்க கேட்டால் 11 இருப்போங்க, 1 தான் இருக்கும். அந்த மாதங்களில் ரொம்ப குறைவாக தான் போகுது. இது புரட்டாசி கார்த்திகை இந்த மாதத்துல, அந்த மாதத்தில் சரி. கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு மாலை போட்டுருவாங்க, புரட்டாசி இருக்குது. ஆனால் அந்த மாதம் அது நம்ம தெரிஞ்சு செஞ்சுக்கிட்டு தொழில். அப்போ இந்த கத்தி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கத்தி ஒரே நிமிஷம் எடுக்க முடியுங்களா? இந்த கத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப்பாக இருந்தால் தான் வெட்ட முடியும். இப்போ நீங்கள் வந்து பிடிக்கிறது ஒரு ஸ்டைலில் பிடிக்கிறீங்க. இப்படி சில பேர் இப்படி பிடிப்பாங்க, இப்படியும் பிடிக்கலாம், இப்படியும் பிடிக்கலாம், இப்படியும் பிடிக்கலாம். அது வெட்டுற அந்த ஒரு ஸ்டைலில் தான். டப்பு டப்பு ஸ்டைல் இல்லை, தொழிலுக்கு முக்கியத்துவம். ஸ்டைல் பண்ணக்கூடாது. நாம் கேள்வி கேட்கல. ஸ்டைல் பண்ணணும்னா நம்மளே ஸ்டைல் காட்டு. ஆமாம் ஆமாம். தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எப்படி பிடிச்சி பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படி பிடிச்சி பேலன்ஸ் பண்ணுவேன். சரிண்ணா. இப்போ எல்லாருமே ஒரு தொழில் ஆரம்பிச்சாங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே சாமி கும்பிட்டு ஆரம்பிப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி தான் அப்பா அம்மாவை கும்பிட்டு ஆரம்பிப்போம், உங்களுடைய பெற்றோர்களை கும்பிட்டு ஆரம்பிப்பீங்க. பரவாயில்ல, அது ஒரு பெரிய விஷயம். அவரு இந்த கறிக்கடை வச்சுருந்தாருங்களா? அதான் தொழில் பழக்கி விட்டார். ஓ, எந்த வருஷங்கண்ணா? அப்போ நான் வந்து பிறந்த பர்த்டே டேட் வந்து 1975. அதுலேருந்து ஒரு போட்டுங்க 20 வருஷம். 21 வருஷத்தில் தொழில் ஆரம்பிச்சேன். பெரிய விஷயம். இதில் எப்படிங்கண்ணா நெளிவு சுழிகள் உங்களுக்கு தெரியுங்களாண்ணா? எப்படி நம்ம செஞ்சால் இதில் அப்பா பழக்கி விட்டு போயிட்டாரு, அதனால தெரியுங்கிறீங்க. ஸ்டாலினுக்கு கலைஞர் பழக்கி விட்டு போக முடியுதுன்னு ஒரு ஆட்சி. ஸ்டாலினையே பிடிச்சிட்டீங்களே. அவங்க வந்து கொடுத்ததுனால தானே அந்த இது கொடுத்ததுனால அவங்க செய்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு அப்பா நமக்கு இதை கற்றுக் கொடுத்து போயிட்டு நம்ம அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கிறீங்க. ஓகேண்ணா. இப்போ ஆட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதி வந்து நல்லா சுவையாக இருக்குங்க? சுவை நெஞ்சு, கழுத்து, இடுப்பு, இந்த 3 பகுதி தான் சுவையாக இருக்கு. ஆனால் மக்கள் வந்து எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவாங்களா? ஆமாம், அவங்க ஒருத்தர் தொடக்கறியே வேணுங்குவாங்க, ஒருத்தர் நெஞ்சு வேணும்னு வருவாங்க. மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை கொடுக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு தெரியும். ஆமாம், நீங்கள் அதுதான் சாப்பிடுவீங்க. ஆமாம். ஒரு கறிக்கடை வைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. கண்டிப்பாக முடியும். இதில் எத்தனை பேர் நீங்கள் உழைப்பு போடுறீங்க? நாங்கள் வந்து உழைப்பு வந்து 4 பேர். யார் யாருங்கண்ணா? நானும் எங்கள் வீட்டில், அப்புறம் 2 பேர் வேலைக்கும் நீங்கள் வச்சுருக்கீங்க. அவங்களுக்கு எவ்வளோ நீங்கள் சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும்? அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதாவது அவங்களெல்லாம் வந்து சீக்ரெட் அது தெரிஞ்சால் தொழில் ஆரம்பிச்சிருவாங்க. தொழில் ஆரம்பிக்கிறது அதாவது நம்ம கொடுக்கறத வந்து அடுத்து தெரியும், நம்ம ஒருத்தர் கொடுக்கறத வந்து அது அடுத்து சொல்லி காட்டணும். சரிண்ணா, சரி. இப்போ கறிக்கடையில் வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மரம் வந்து என்ன மரம் நீங்கள் வச்சுருக்கீங்க? இது வந்து புளிய மரம். இது வந்து கற்பூரம். இது கற்பூரம். இதுவும் கற்பூரம். இது எங்கண்ணா கிடைக்குங்க? காட்டில் தான். இல்லை நீங்கள் வெட்டிட்டு வந்துடுவீங்களா எப்படிங்க? வியாபாரிகள் வாங்க வேண்டியது. என்ன ரேட்டு வருதுங்கண்ணா இது? இது வந்து கிலோ 30 ரூபா. ஒரு கிலோ. அது கிலோ 70 ரூபா. 70 ரூபா. இந்த இடக்கணக்கு தான். ஸோ இந்த இடக்கணக்கில் வாங்கிட்டு வந்து நீங்கள் இது எத்தனை நாளைக்கு தாங்குங்கண்ணா இந்த மரம் வாங்கிட்டு? நம்ம கட்டிங் வச்சு பண்ணுறது பொறுத்து தான். எதுக்குண்ணா சீக்கிரம் முட்டி போயிடும். பிளேடு போட்டால் அந்த பிளேடு தேய்ச்சா முட்டி அப்படியே இருக்கு, புது முட்டி மாதிரி இருக்கு. இதுக்கு அதுக்கு வேறுபாடு இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக. சோரொட்டியெல்லாம் இருக்குல்லங்கண்ணா, அதெல்லாம் புக் பண்ணிடுவாங்கண்ணா? ஆமாம், அதெல்லாம் நைட்டே புக் ஆயிடும் இல்லைங்களா? நைட்டே புக் ஆயிடும், இல்லை இன்னைக்கே சொல்லிட்டு போயிடுவாங்க. அது எப்படிங்க? அது நீங்கள் வெயிட் போட்டு தான் கொடுப்பீங்களா? இல்லை, அதான் வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர் இருந்துச்சுன்னா, ரொம்ப முக்கியமான ரெகுலர் கஸ்டமர் தான் அப்படியே இடைக்கே கொடுத்துருவோம். சரிங்க, கறிக்கிலேயே ஓட்டு கொடுத்துருவோம். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா தனியாக கேட்டு வந்தாங்கன்னா, சில பேர் வரவங்க பொண்ணு கர்ப்பமாக இருக்குது அப்படி இப்படின்னு வந்தாங்கன்னா 100 ரூபாய்க்கு.
அதாவது அது ஒரு நல்ல மனசு தான். மக்களுக்கு தான் நம்மளுக்கு முக்கியத்துவம். கஸ்டமரை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க? ஒரு கஸ்டமர் ஒரு மாதிரி இருப்பாங்களே. எல்லாமே சலிச்சுக்கூடிய தன்மை இருந்தால் தொழில் செய்ய முடியும். சில பேர் கொஞ்சம் ரூடாக பேசுவாங்க, சில பேர் வந்து அண்ணா கொடுங்கண்ணா அப்படிம்பாங்க. அது எல்லாமே நீங்கள் ரொம்ப முடியாததுக்கு அப்புறம் நாங்கள் எங்கள் பேச காட்டிடுவோம். அது வரைக்கும் நம்ம முடிஞ்சது தன்மையாக போயிடும். மேக்ஸிமம் இந்த கறிக்கடை நடத்தும் போது நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரிக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட நீங்கள் போய் அந்த ஆடுகள் வாங்கும்போது ரொம்ப சிரமப்பட்டு வாங்குற மாதிரி இருக்குங்களா? அவங்க எந்த மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த நேரத்துக்கு சுச்சுவேஷன் எப்படி அப்படிதான் பேசுவாங்க. அவன் வந்து திடீர்னு ஒரு 500 எச்சு கொடுத்து வாங்கிட்டு வந்து நம்ம 500 கம்மியாக கேட்பான். அவன் கட்டாது போ அப்படின்னு சொன்னால் நம்ம கம்மன் வந்துடுவானு. நம்ம தொடர்ந்து பேசிட்டோம்னா அவங்க டென்ஷன் ஆனாங்கன்னா அப்புறம் நம்ம அதை வச்சு நாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அப்புறம் வணக்கங்க, நீங்கள் வந்து சமையலில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற மாதிரி அண்ணா சொன்னாருங்க. என்னென்ன சமைப்பீங்க? ஜி எல்லாமே A to Z. மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, மட்டன் வறுவல், மட்டன் நல்லி எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணுங்க. இப்போ மட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடித்தமான ஒரு உணவாக எல்லாருமே சாப்பிட்றாங்க. கண்டிப்பாக அதில் பிரியாணியும் சுக்கா வந்து ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக. உங்ககிட்ட எந்தெந்த மாதிரி நீங்கள் அந்த சமையல் நுணுக்கங்கள் எப்படி பண்ணுவீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி மட்டன் சுக்காவா, மட்டன் பிரியாணியா, மட்டன் நல்லி வேணுமா, மட்டன் கிரேவி வேணுமா, அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணி தருவேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க ப்ரோ, யாராவது தேவை. 9384442078. யாராவது சமையல் மெயின் ரோடு குமரன் குன்று. ஓகே, யாராவது சமையலுக்கு வந்து உங்களை அணுகுனா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் டெலிவரி கொடுத்து சொல்லிடுங்க. எனக்கு டோர் டெலிவரி கொடுத்துடலாம். 97 501 34 120. ஓகே, உங்களோட கடை எங்கே இருக்குன்னு திரும்பி ஒரு டைம் சொல்லுங்கள். அன்னூட்டு மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு, டிஐபி ரோடு, குமரன் குன்று, கல்யாண சுப்பிரமணிய சாமி குமரன் குன்று கோயில் அடிவாரத்தில் குமரன் குன்று. ஓகே, யாராவது கறி விருந்துக்கெல்லாம் ஒரு 10 கிலோ 20 கிலோ எதை கேட்டாலும் கொடுத்துருவீங்க? ஓகேண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. என்ன வேணும் கொடுப்பீங்க. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நன்றி ப்ரோ. ஓகே. அதாவது அண்ணனோட இந்த கறிக்கடையை பார்க்கும்போது அண்ணனுடைய 30 ஆண்டுகள் அனுபவம், கிட்டத்தட்ட 21 வயசுலேயே நான் இந்த தொழிலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக அவர் விளக்கமாக கொடுத்தாருங்க. ஸோ கறிக்கடைங்கிறது நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம போய் ஒரு கறிக்கடையில் வாங்கும்போது என்னன்னா இவ்வளோ ரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆடு மேய்க்கும் தொழில் வந்து அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு, நலிவடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களையும் நான் சந்திக்கும் போது தான் அந்த விவசாயம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு விவசாயம் அழிஞ்சிட்டு வர்றதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு இல்லாததான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது கறி தேவைப்பட்டுச்சுன்னா அண்ணனுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ ப்ரோ வந்து சமையலில் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய கான்டாக்ட் நம்பரும் நான் ஷோ பண்ணுறேன், தேவைப்படுறாங்க அனுங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.